Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 98. First slide பார்க்கலாம். In the last 6 weeks, coronavirus cases have more than doubled. WHO Chief Tedros told a virtual press conference in Geneva. ஜெனீவாவில் காணொளி காட்சி மூலம் செய்தியாளர்கள் சந்திப்பில் உலக சுகாதார மையத்தின் தலைவர் டெட்ரோஸ் கடந்த 6 வாரங்களில் கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் காணொளி காட்சி மூலம் காணொளி காட்சி மூலம்னா விர்ச்சுவல் செய்தியாளர்கள் சந்திப்புனா விர்ச்சுவல்னா மெய்நிகர் அல்லது காணொளி காட்சி, அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் அந்த மாதிரி காணொளி காட்சி மூலம், அதாவது விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். மெய்நிகர் அதான் அதோட மீனிங் மெய்நிகர். ஆனால் ஆக்சுவலி இதில் என்னென்னா காணொளி காட்சி மூலம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னா செய்தியாளர்கள் சந்திப்பு. இன் ஜெனீவாவில் உலக சுகாதார மையத்தின் தலைவர், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது WHO சீஃப் தலைவர் டெட்ரோஸ் கடந்த 6 வாரங்களில், அதாவது இந்த லாஸ்ட் 6 வீக்ஸ் கொரோனா வைரஸ் பாதிப்பு, கொரோனா வைரஸ் கேசஸ், இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை அப்படின்னா கேசஸ்னா இங்கே கொரோனா வைரஸ் கேசஸ்னா கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை, கேசஸ்னா பாதிப்பு எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளதுன்னா ஹேவ் மோர் தென் டபுள்ட், 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். டோல்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அதோட கண்டினியூஷன் ஸ்லைட் தான். However, there are many examples from around the world that have shown that even if the outbreak is very intense, it can still be brought back under control, said Tedros. எனினும் பாதிப்பு மிக தீவிரமாக இருந்தாலும் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதை உலகெங்கிலும் இருந்து பல எடுத்துக்காட்டுகள் காட்டுகின்றன என்று டெட்ராஸ் தெரிவித்தார். எனினும் ஹவவர் பாதிப்புகள் மிக தீவிரமாக இருந்தாலும், இந்த பாதிப்பு மிக தீவிரமாக இருந்ததுன்னா இந்த அவுட்பிரேக், அதாவது பாதிப்பு அல்லது பரவல், இது அவுட்பிரேக்னா பாதிப்பு அல்லது பரவல், திடீர் பரவல், அதான் அவுட்பிரேக். இஸ் வெரி இன்டென்ஸ், மிக தீவிரமாக இருந்தாலும், வெரி இன்டென்ஸ்னா மிக தீவிரம், அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இட் கேன் ஸ்டில் பி brought back அண்டர் கண்ட்ரோல். அண்டர் கண்ட்ரோல்னா கட்டுப்பாட்டுக்குள், brought backனா கொண்டு வர முடியும். இட் கேன் ஸ்டில் பி, இன்னும் அதை இப்பொழுதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதை பல உலகெங்கிலும் இருந்து பல எடுத்துக்காட்டுகள் காட்டுகின்றனர். There are many examples from around the world, அதாவது உலகெங்கிருந்து பல எடுத்துக்காட்டுகள் that have shown, அதாவது காட்டுகின்றன, உலகெங்கிலும் இருந்து பல எடுத்துக்காட்டுகள். There are many examples from around the world, அதோட மீனிங் என்று டெட்ரோஸ் தெரிவித்துள்ளார். said Tedros. WHO சீஃப், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு தலைவர். அதோட நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம்.
போன ஸ்லைடோட கண்டினியூஷன் தான். A strong focus on community engagement and the basics of testing, tracing, isolating and treating all those that are sick is key to breaking the chains of transmission and suppressing the virus. சமூக ஈடுபாடு, அதாவது சமூக ஈடுபாடு, கம்யூனிட்டி என்கரேஜ்மெண்ட்னா சமூக ஈடுபாடு, இந்த சமூக என்கரேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்கரேஜ்மெண்ட்னு என்கரேஜ் பண்ணுறது, ஏதாவது ஒரு இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணி அதில் ஈடுபடுத்துறது தான் கம்யூனிட்டி. சமூக என்கரேஜ்மெண்ட்னா சமூக ஈடுபாடு. மற்றும் நோய்வாய்ப்பட்ட அனைவரையும் பரிசோதிப்பது, தடமறிதல், தனிமைப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை அளித்தல் ஆகியவற்றின் அடிப்படைகளில் தீவிரம் கவனம் செலுத்தினால் தொற்று பரவும் சங்கிலி உடைந்து வைரஸ் குறைய அல்லது அடங்க முக்கிய வழிவகுக்கும். இதில் சமூக ஈடுபாடுனா கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், ஒரு அக்கறை, ஈடுபாடு. கம்யூனிட்டின சமூகம். மற்றும் நோய்வாய்ப்பட்ட அனைவரையும் பரிசோதிப்பது. நோய்வாய்ப்பட்டன ஆல் தோஸ் தட் ஆர் சிக், அவங்களை பரிசோதிப்பதுன்னா டெஸ்டிங். தனிமைப்படுத்துதல்னா ஐசோலேட்டிங். தடமறிதல்னா ட்ரேசிங், அவர்கள் எங்கே இருக்காங்க ட்ரேஸ் பண்ணுறது. மற்றும் சிகிச்சை அளித்தல்னா ட்ரீட்டிங் ஆகியவற்றின் அடிப்படைகளில், அதாவது த பேசிக்ஸ் ஆஃப், அதாவது என்ன மீனிங்னா த பேசிக்ஸ் ஆஃப் டெஸ்டிங், ட்ரேசிங், ஐசோலேட்டிங் அண்ட் ட்ரீட்டிங்னா அனைவரையும் பரிசோதிப்பது, தடமறிதல், தனிமைப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை அளித்தல் ஆகியவற்றின் அடிப்படைகளில் தீவிர கவனம் செலுத்தினால் a strong focus, தொற்று பரவும் சங்கிலி, the chains of transmission, the chains of transmission, தொற்று பரவும் சங்கிலி உடைந்து, அதாவது the breaking the chains of transmission, தொற்று பரவும் சங்கிலி உடைந்து வைரஸ் அடங்க, அதாவது சப்ரஸிங் த வைரஸ்னா வைரஸை குறைக்க இல்லை அடங்க முக்கிய வழிவகுக்கும். செக்கி அப்படின்னா முக்கிய வழிவகுக்கும் தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். போன ஸ்லைடோட இது கண்டினியூஷன் தான். ஒன்லி அக்ரெசிவ் ஆக்ஷன் கம்பைன்ட் வித் நேஷனல் யூனிட்டி, குளோபல் solidarity can turn this pandemic around, said Tedros. தேசிய ஒற்றுமை மற்றும் உலகளாவிய பொறுப்புடன், அதுவும் ஒற்றுமையுடனும் இணைந்து மேற்கொள்ளும் தீவிரமான நடவடிக்கை மட்டுமே இந்த தொற்று நோய் பாதிப்பை குறைக்க முடியும் என்று டெட்ராஸ் தெரிவித்துள்ளார். ஸோ தேசிய ஒற்றுமை, இந்த தேசிய ஒற்றுமை அப்படின்னா நேஷனல் யூனிட்டி மற்றும்னா அண்ட் குளோபல் சாலிடாரிட்டி, அதாவது குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய, சாலிடாரிட்டி அப்படின்னா அது பொறுப்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒற்றுமை. அதாவது உலகளாவிய பொறுப்பும் ஒற்றுமையும் அந்த ரெண்டும் சேம் மீனிங். இணைந்து மேற்கொள்ளும், அதை கம்பைன் வித் தீவிரமான அக்ரெசிவ் ஆக்ஷன் மட்டுமே. ஒன்லி அக்ரெசிவ் ஆக்ஷன் அப்படின்னா தீவிரமான நடவடிக்கை மட்டுமே இந்த தொற்று நோய் பாதிப்பை குறைக்க முடியும். தொற்று நோய் பாதிப்பிலிருந்து மீண்டு வர முடியும். அதான் இந்த டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்ன் திஸ் பேண்டமிக் அரவுண்ட்னா தொற்று நோய் பாதிப்பை குறைக்க முடியும், இல்லைன்னா தொற்று நோயிலிருந்து டேர்ன் அரவுண்ட்னா மீண்டு வர முடியும். டேர்ன் அரவுண்ட்னா அதாவது தொற்று நோய் பாதிப்பை குறைக்க முடியும் அப்படின்னா கேன் டேர்ன் திஸ் பேண்டமிக் அரவுண்ட். பேண்டமிக்னா தொற்று நோய் பாதிப்பு, டேர்ன் அரவுண்ட்னா குறைக்க முடியும் இங்கே மீனிங்.
என்று டெட்ராஸ் தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். US Department Transportation said it has revoked permission for Pakistan International Airlines, citing Federal Aviation Administration concerns over Pakistani pilot certifications. ஸோ இந்த பாகிஸ்தான் பைலட்ஸ் இருக்காங்கல்ல, விமான ஓட்டிகள், அவங்க எல்லாருமே பொய்யான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த யூஎஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி பொய்யான சர்டிஃபிகேட்டு வச்சுருக்காங்க. அதனால் அதை தடை பண்ணியிருக்காங்க. அந்த ரிலேட்டட் ஸ்லைட். பாகிஸ்தான் விமான ஓட்டி சான்றிதழ்கள் குறித்த மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் FAA கவலைகளை மேற்கோள் காட்டி பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனத்திற்கான அனுமதியை ரத்து செய்துள்ளதாக அமெரிக்க போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. ஸோ பாகிஸ்தானிய விமான ஓட்டி சான்றிதழ்கள்னா பாகிஸ்தானிய பைலட் சர்டிஃபிகேஷன், இந்த பைலட்னா விமான ஓட்டி சர்டிஃபிகேஷன் சான்றிதழ்கள் குறித்த மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம், அதாவது அதாவது மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம்னா ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், கன்சர்ன்ஸ் ஓவர்னா கவலைகள். ஸோ அங்கே ஏற்பட்ட அந்த சர்டிஃபிகேஷனில் எல்லா பொய்யான சர்டிஃபிகேஷன் கொடுத்ததுனால அந்த மாதிரி கவலைகளை, அதாவது கன்சர்ன்ஸ் ஓவர், அந்த மாதிரி ப்ராப்ளங்கள், அந்த மாதிரி கவலைகள்னால த கன்சர்ன்ஸ் ஓவர், அதாவது கவலைகளை மேற்கோள் காட்டி, அதாவது சைட்டிங் மேற்கோள் காட்டி பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனத்திற்கான அனுமதியை பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் அனுமதியை ரத்து செய்த ரிவோக்ட் பெர்மிஷன். இந்த அனுமதி பெர்மிஷன் அனுமதி ரத்து செய்தன ரிவோக்ட். அமெரிக்க போக்குவரத்து துறை தெரிவித்தது. US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செட் அனுமதியை ரத்து செய்துள்ளதுன்னா இட் ஹஸ் ரிவோக்ட் பெர்மிஷன். Thank you for watching, friends. If you like, please share, subscribe and click the bell icon. Thank you, friends.